என்னங்க வெளியில போலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன்? சொல்றேம்மா. வந்த உடனே கூட்டிட்டு போறீங்களே மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் இருங்க. ரவி வந்துருவான், வீட்டுல கொண்டு போய் விட சொல்றேன். பாட்டி, நான் கார்ல தான் வந்திருக்கேன். சத்யாவை அதுலயே கூட்டிட்டு போயிருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள மாப்பிள்ள சாப்பிடாமலே போறீங்களே, ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. இல்லைங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மழை வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரம் சத்யாவை கூட்டிட்டு வேணா அம்மா இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. அதனால தான் சீக்கிரம் கூட்டிட்டு போறோம். இன்னொரு நாள் வரோம். ஆமா ஆமா, பிள்ளைதாச்சி பிள்ளை 6 மணிக்கு மேல வெளில வரக்கூடாது. அதுவும் மழையும் இடியுமா இருக்கு. இந்த டைம்ல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா வம்பு. நீங்க சீக்கிரமா சத்யாவை கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள. நல்ல வேலை சீக்கிரமா வந்தீங்க. நான் ஒருத்தி இது கூட தெரியாம உட்காந்துட்டு இருந்திருக்கேன். சரி மாப்பிள்ள, பரவாயில்ல. இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா 2-3 நாள் இருந்து சாப்பிட்டு தான் போகணும், சரிங்களா? சரிங்க பாட்டி, கண்டிப்பா வரோம். மாப்பிள்ள, இதெல்லாம் எடுத்து கார் டிக்கில வைக்க சொல்றேன், கொண்டுட்டு போயிருங்க. அம்மா, என்னம்மா இது இவ்வளோ? இதெல்லாம் உனக்கு பிடிச்சது தாண்டி. மாங்காய் ஊறுகாய், மாங்காய், அதுக்கப்புறம் நிறைய பழம், எல்லாம் புள்ளதாச்சி பிள்ளைங்க சாப்பிட்ற ஐட்டம்லாம் இதுல நிறைய இருக்கு. கொண்டுட்டு போயின்னு. இதெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு தேவையில்லாத சிரமம் தான். இதெல்லாம் அங்கேயே இருக்கு. பரவாயில்ல மாப்பிள்ள, எங்க வீட்டு சைட்ல இருந்து எங்க பொண்ணுக்கு எதனா வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதனாலதான். வேண்டான்னு சொல்லாம எடுத்துட்டு போங்க மாப்பிள்ள. இதை நாங்க கார் டிக்கில வைக்க சொல்லிடுறேன். சரிங்க பாட்டி, அப்போ நாங்க போயிட்டு வரோம். சரிங்க மாப்பிள்ள. சத்யாவை நல்லா பாத்துக்கங்க. கவலையே படாதீங்க, நான் நல்லா பாத்துக்கிறேன். அப்புறம் மாப்பிள்ள, வீட்டுல விசேஷம் உங்களுக்கு தெரியும். பத்திரிக்கை கொடுக்க நான் உங்க வீட்டுக்கு வருவோம். அப்ப போல சத்யாவோட சீமந்தத்தை பத்தி பேசிட்டு வரலான் இருக்கோம். வீட்டுல பெரியவங்க கிட்ட சொல்லிருங்க. நாங்க வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வரோம். சரிங்க நீங்க எப்ப வேணாலும் வாங்க. இப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம் போயிட்டு வரேன் பாட்டி. மாமா கிட்ட சொல்லிருங்க. சரிங்க மாப்பிள்ள, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சத்யா, போலாமா? பாட்டி, போயிட்டு வரேன். அம்மா, போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. வீட்டுக்கு போனது ஃபோன் பண்ணேன். சரிம்மா. மூஞ்ச பாரு. பொண்ணுங்க கிட்ட பேச தெரியாது, ஆனா அவங்கள எப்படி கேர் பண்ணணும்னு தெரியுது. பரவாயில்ல, நல்லா தான் கேர் பண்றான். பொதுவா பீரியட்ஸ் டைம்ல பொண்ணுங்க நல்லா பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதை ஹஸ்பண்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இவரு இந்த விஷயத்துல எல்லாம் தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல. ட்ரெஸ்ஸு, ஸ்டேஃப்ரி முத கொண்டு வாங்கி கொடுக்குறாரு. ஆமா, இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியும்? இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இது தெரியாதா? ஆமா, எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உங்க போட்டோவை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கே. விஜி, விஜி, உள்ள வரலாமா? வாங்க. என்ன விஜி, இப்போ ஸ்டொமக் பெயின்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல, வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகலாமா? ஓகே தானே நீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? போகலாம்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? இல்லை, என்ன எங்கள் அம்மா வீட்டில் கூட இந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதில்ல. ஆனால் நீங்கள் எல்லாம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வெந்தய தண்ணிலாம் கொடுத்து வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க சொல்லி அப்புறம் போதும் போதும் போதும். பரவாயில்ல விஜி, இருக்கட்டும். எனக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு தான் தெரியாது, ஆனால் அவங்கள எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்.
என்ன இந்த பொண்ணு எப்ப பாரு என்ன வச்சகன் வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னாச்சு? அடிக்கடி பகல் கனவுக்கு போயிடுறா. விஜி. சொல்லுங்க, போலாமா? ஆ, நான் காரை ஸ்டார்ட் பண்ணி வெளியில இருக்கேன், நீங்க வாங்க. ம், ஓகே. ரவி, சொல்லுங்க என்னன்னு. எதுக்கு இப்ப செக்கப்லாம் பண்ணணுன்றாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராதா, பயப்படாத. உன்னை இங்கே அட்மிட் பண்ணியிருந்தோம்ல, இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக செக்கப்புக்கு வரணும். போன டைமே சொன்னாங்க டாக்டர் கால் பண்ணி. நான் தான் ஒர்க் பிஸியில் மறந்துட்டேன். அதான் இப்போ உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உள்ளே போ, செக் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க நான் தான் மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல. நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத செக்கப்லாம்? ராதா, உனக்கு நடந்தது மிகப்பெரிய விஷயம். அதில் நீ பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம். ஹோமா ஸ்டேஜ்லேருந்து தப்பிச்சு வந்திருக்க, மறுபிறவி எடுத்திருக்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ எப்படி உடம்பு க்யூர் ஆயிருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது தானே. அதனால தான் சொல்கிறான். டாக்டர் சும்மா சும்மாலாம் நம்மளை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வேறு வேலை இல்லை. கால் பண்ணி கூப்பிடுறாங்கன்னா என்ன ஏதுன்னு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா. நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். அட போங்கங்க. கொஞ்ச நாளாகவே ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ராதாம்மா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ எனக்கு ரொம்ப முக்கியம். அதை விட உன்னோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் எனக்காக கோஆப்ரேட் பண்ணு. சரிங்க, அதுக்கு எதுக்கு ப்ளீஸ்ன்னு சொல்கிறீங்க? சரி, நான் உள்ளே போயிட்டு வரேன். ம். ஸோ இப்போ எதுக்கு இவர் இந்த மலைக்குள்ளே நின்றுட்டு இருக்காரு? சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு. வீடிடி, ஒரு நாள் நின்னா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டான். அதுக்கு இல்லை சார், உடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்னதான் உசுரை போட்டு வாங்குவாரு. போது வாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு. அப்பதே ஃபோன்ல சொன்னா பக்கத்துல வந்துட்டோன்னு இன்னும் வரல. இதுக்கு தான் போனா சீக்கிரம் வரணுங்கிறது. மழை வர மாதிரி இருக்குன்னா சீக்கிரம் வர வேண்டியதானே. இப்ப பாரு, இடியும் மழையுமா இருக்கு. ஓ, புள்ளத்தாச்சி பிள்ளைய கூட்டிட்டு மலைக்குள்ள. நல்ல வேலை கார்ல போக சொன்னோம். பைக்ல மட்டும் போயிருந்தாங்கன்னா நேரம் என்ன ஆயிருந்திருக்கும். விக்ரம் ஃபோன் பண்ணியா என்ன? அவன் வந்தாதான் இவன் உள்ள வருவான். ஃபோன் பண்ணிட்டேன் சார், இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடுவான். சரி, நீ டென்ஷன் ஆகாதடி. உன் புருஷன் மழை நினைச்சா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டான். அங்க ஒரு கார் வருது. நம்ம கார் தான் வந்துட்டான் போல இருக்கு. அப்பா, ஏன்பா மழையில நிக்கிறீங்க? உள்ள போங்க. விக்ரம், உனக்காக தான் நின்றுட்டு இருக்கேன். கொடை வேணுமா? கார்ல இருக்கா? ஐயோ, கொடையெல்லாம் இருக்குப்பா, நீங்க உள்ள போங்க. நீ ஃபர்ஸ்ட் வாயா, நான் உள்ள போறேன். அட உள்ள போங்கப்பா, எங்களுக்கு வர தெரியும். சரி சரி, நான் இப்படி போய் உள்ள போய் நிக்கிறேன், வாங்க. அத்தை, இதெல்லாம் ஓவரா தெரியல இவருக்கு. சத்யா கூட பேச மாட்டாராம், மூஞ்சி திருப்பிக்கிட்டு போவாராம். அவன் மேல கோவமா இருப்பாளாம், அவளை பழி வாங்குவான்னு என்னென்னமா சொன்னாரு. ஆனா இப்ப பாருங்க, சத்யா என்னைக்கு மாசமானாலோ அன்னையில இருந்து இந்த மனுஷனை கையில பிடிக்க முடியல. ரொம்ப ஓவரா போறாரு அத்தை. இதுக்கு கௌரவம் வேற. என்ன இப்போ பேசினாதான் என்னவா மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறாரு? எல்லாம் ஈகோ. அதான் நமக்கு தெரியுமே, விடு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டோட்டலா மாறிடுவான். சரி, நீ இப்படி வந்து உட்காரு. எவ்வளவு நேரம் தான் அங்கேயே பார்த்துட்டு நிப்ப? இடி வேற பயங்கரமா வருது அத்தை. இவர் பயப்படாம எப்படி நின்றுட்டு இருக்காரு பாருங்களேன். சொன்னா கேட்க மாட்டேன்டி அவன். கத்தி கத்தி நம்ம தொண்டை தான் போகும். பேசாம இரு, விக்ரம் வந்ததுக்கு அப்புறம் வந்துருவான். இன்னும் 5 நிமிஷம் தானே. ஆமாத்த, விக்ரம் சத்யாவும் வந்தாதான் இவர் உள்ள வருவாரு. அது வரைக்கும் வர மாட்டாரு. மருமக மலையில நனைஞ்சிருவானாம், கொடையை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. என்னமோ அப்படியே போய் இவர் பிடிக்கிற மாதிரி தான். அதுவும் சரிதான். வா விக்ரம், சீக்கிரமா உள்ள வா. என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? போய் துண்டு எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. இரியா, நினைச்சிருப்ப. துண்டு எடுத்துட்டு வரட்டும். வேண்டாம்ப்பா, இப்போ ரூமுக்கு தானே போறோம். சரி சரி, வர வழியில எந்த பிரச்சனையும் இல்ல. காரை மெதுவா தானே ஓட்டிட்டு வந்த? மெதுவா தான்ப்பா ஓட்டிட்டு வந்தேன். ஆமா, நீங்க எதுக்கு வெளியிலேயே கொடையை பிடிச்சிட்டு மழையில நின்றுட்டு இருந்தீங்க? உள்ள உட்காரலாம்லப்பா. நல்லா கேளுடா விக்ரம்,
உங்க அப்பன் இப்ப வர வர ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். என்ன என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கேன் நானு? ஆமா, நீ ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. வர வர மருமக மேல பாசம் பொங்குது உனக்கு. ம், அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படித்தான்டா, அப்படித்தான். விக்ரம், நீ வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆட்ட போட்டான் தெரியுமா? ம், மழை வர்றதுக்கு முன்னாடி கொடையை பிடிச்சிட்டு போய் வாசல்ல நின்னுட்டான்டா உங்க அப்பன். அம்மா சும்மா இருங்க. அப்படியா அம்மாயி? ஆமா, சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை. நீங்க ரெண்டு பேரையும் திட்டிப்புட்டு வாசல்ல போய் நின்னுட்டே இருக்கான். இடியும் மின்னணுமா வந்துகிட்டு இருக்கு. பயப்படாம நின்னுட்டே இருக்கான்டா அவன் பாட்டுக்கு. விக்ரம், அவங்க எதனா சொல்லிட்டு போறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லையா? இப்பதான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில நீ வரியா இல்லையான்னு பாக்குறதுக்காக வந்து நின்னேன். அட பாவி. அம்மா பேசாம இருக்கீங்களா இல்லையா? எதுவும் சொல்லாதீங்க. சொல்லுவேன்டா, சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவேன். என்ன பண்ணுவ? ஷோ. விக்ரம், அப்படி என்ன தெரியுமா சொன்னா? மருமக நனைஞ்சிருவா, அதனால நான் கொடையை எடுத்துட்டு வெளியில நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான்டா. அப்புறம் அம்மாயி இங்க என்ன கதையாடா சொல்றோம்? இல்ல கதை சொல்றோமா? மாலையில நின்னாங்களா? சரி பாவம், அங்க இருந்து மலையில வரீங்களே, என்ன ஏதாச்சுன்னு தெரியலையேன்ட்டு நான் வாசல்ல நின்றுட்டு இருந்தேன். இதெல்லாம் உங்க அம்மா பண்ணணும், நான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க சொகுசா உள்ள உட்காந்துக்கிட்டாங்க. நீ வரியோ வரலையோன்னு எந்த கவலையும் இல்லை. ஆனா பெத்த அப்ப எனக்கு கவலை இருக்கும்ல, அதனாலதான் நின்றுட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, நீங்க உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சாப்பிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்குங்க. சரியா? நான் போய் தூங்குறேன். அப்பா நில்லுங்கப்பா. ஆ ஆ, எல்லாம் இடத்த காலி பண்ணு. போய் சாப்பிட்டு போட்டு தூங்குற வழியை பாருங்க. என்ன விஜி, என் மூஞ்சில எதனாச்சும் படம் ஓடுதா? என்னையே பார்த்துட்டு வரீங்க? அது 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 ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் பார்த்தேன். அப்படியா? ஆமா. வக்கீல் சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க விஜி. நீங்க கோர்ட்ல ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது யாராச்சும் ஏதாச்சும் தப்பா பேசினா அடிச்சிருங்களாமே, அப்படியா? இது யார் உங்களுக்கு சொன்னது? ரவி அத்தா சொன்னாரு. சொல்லியிருப்பான். சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அதான் அடிப்பீங்களான்னு. ஆமா, அடிப்பேன். ஓ, அப்ப கோவம்லாம் உங்களுக்கு நிறைய வருமா? மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் கோவம் வரும். இல்ல இல்ல, மனுஷங்க எல்லாத்துக்கும் கோவம் வரும். ஆனா உங்களுக்கு எந்த லெவல்ல வரும்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப கோவம் வர விஷயம்னா, பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு, பொண்ணுங்களை ஒரு மாதிரி சீப்பாக நினச்சிக்கிட்டு, அந்த மாதிரிலாம் பேசினா எனக்கு ரொம்பவே கோவம் வரும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் அந்த மாதிரி பேசினா சுத்தமாக பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. அதுக்கப்புறம் பேசும்பொழுது டப்புன்னு அடித்தாலும் அடிச்சிருவேன். உங்களுக்கு பொண்ணுங்களை பத்தி எதுவும் தெரியாதே, அப்புறம் ஏன் உங்களுக்கு பொண்ணுங்களை பத்தி பேசினா கோவம் வருது? ஹலோ, பொண்ணுங்களை பற்றி எதுவும் தெரியாதுன்னா பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசுனா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? எனக்கு பொண்ணுங்கக்கிட்ட எப்படி பேசணுன்னு தான் தெரியாது. ஆனால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஆக்சுவலி பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கிரேட்டுங்க. நான் பொண்ணாக பிறக்கலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். டாக்டர், ஏன் திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னீங்க? பயப்பட வேணாம் ராதா. லாஸ்ட் டைம் உங்களை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வர சொன்னேன், பட் ரவி மறந்துட்டார் போல இருக்கு, அதனால தான். ஓ, நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். எனக்கு ஒன்றும் இல்லைல்ல டாக்டர், நான் நல்லா தானே இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதனால உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு இருக்கு. அப்படியா? அப்போ நான் இதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட வேண்டாம்ல? நோ,
இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டாகணும். இப்போ சாப்பிட்ற மாத்திரையோட நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மாத்திரை எழுதியிருக்கேன், அதையும் சேர்த்து சாப்பிடுங்க. ஐயோ டாக்டர் ப்ளீஸ், நிறைய மாத்திரை கொடுக்குறீங்க, என்னால் சாப்பிடவே முடியல. ஏதோ எனக்கே ஒரு மாதிரி நோயாளி மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன ராதா இப்படி சொல்லிட்டீங்க? மாத்திரை சாப்பிட்றனால தானே உடம்பு சரியாகுது கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் சாப்பிட தேவையில்லை. நீங்கள் ஏன் நோயாளி மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? சாப்பாடு மாதிரி அதுவும் ஒரு உணவுன்னு நினச்சி சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இப்போ நீங்கள் எந்திரிச்சு வெளியில் போய் ரவியை வர சொல்லுங்கள். சரிங்க டாக்டர். என்னம்மா என்னாச்சு? செக்கப் முடிஞ்சா? முடிஞ்சிச்சு. உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. இதோ வரேன். ராதா, நீ இங்கே வெயிட் பண்ண, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஏன்? நான் வருவேன். நீ எதுக்கு? செக்கப்லாம் பண்ணியாச்சுல்ல, டயர்டாக இருப்ப. இங்கே உட்காரு, நான் என்ன டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். நீலாம் உள்ளே வரக்கூடாது. ஏங்க? எனக்கு தானே செக்கப் பண்ணாங்க, எனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் தானே கேட்கணும். நானும் கேட்டுக்கலாம், நீ பேசாமல் இங்கே உட்காரு. மாட்டேன், நானும் வருவேன். ராதா, சொன்னால் கேட்க மாட்ட? கேட்க மாட்டேன், நானும் வருவேன். சரி, அப்போ அதை பண்ணிட வேண்டியதுதான். எதை? நீ தான் என் கூட வரேன்னு சொன்னேல்ல, கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் நான் உன்னை தூக்கிட்டு தான் போவேன், டாக்டர் ரூம் வரைக்கும். டாக்டர் பேசி முடிக்கிற வரைக்கும், டாக்டர் ரூமை விட்டு வெளியில் வர வரைக்கும், ஏன் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நம்ம வெளியில் போகிற வரைக்கும் நான் உன்னை தூக்கி தான் வச்சுருப்பேன். பரவாயில்லையா? ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். அந்த பயம் இருக்கட்டும். நான் கோவமாக இருக்கேன். நீ இங்கே உட்காந்து கோவமா இரு, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறேன். டாக்டர், ராதா கிட்ட நீங்கள் எதுவும் காமிச்சிக்கல, அவளுக்கு எதுவும் சந்தேகம் வரல? டோன்ட் வரி மிஸ்டர் ரவி, அவங்களுக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. தன்னோட உடம்பு எப்படி இருக்குன்னு தான் கேட்டாங்க. நானும் நல்லா இருக்கு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஓ, ஓகே டாக்டர். இப்போது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல ராதாக்கு? ஷுவர், கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சாப்பிட்ற மாத்திரையோட எக்ஸ்ட்ரா 2-3 மாத்திரை எழுதி கொடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து சாப்பிட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்துடுங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். எனக்காக நீங்கள் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம் டாக்டர். இதில் என்ன இருக்குது மிஸ்டர் ரவி, நம்ம ஃபேமிலி டாக்டர்ஸ், இதெல்லாம் என்ன இருக்குது? டாக்டர், எங்களுக்கு குழந்த பிறக்கும்ல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம். முயற்சி பண்ணுவோம், 50% சான்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எவ்வளவோ சக்ஸஸ் ஆகிருக்கு. நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை வரும். ஆமாம், இதையே ராதா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்கிறீங்க? சொன்னால் அவங்க இன்னும் கேர்ஃபுல்லாக தன்னை கேர் பண்ணிப்பாங்கல்ல. நோ 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 டாக்டர், அந்த தப்பை மட்டும் நான் எப்பவும் செய்யவே மாட்டேன். பாவம், அவ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டா. இப்போது அவளுக்கு இந்த மாதிரி குழந்தை பிறக்காது அப்படின்னு சொன்னால் சத்தியமாக என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, என் கூட இருக்க மாட்டா. அதனால தான் நான் எதுவும் சொல்லலை. அவளால் எனக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க முடியலன்னு அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் டாக்டர். அதை என்னால் பார்க்க முடியாது, அதான் சொல்ல வேண்டாம். அதனால தான் சொல்லாமல் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். மிஸ்டர் ரவி, பட் இது ரொம்ப ரிஸ்க்கு. என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய தான் போகுது. எப்படியோ அவங்களுக்கு டவுட் வரும் நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட்டில். அப்போது அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் ரெடியாக இருங்க. கண்டிப்பாக டாக்டர், பின்னாடி என்னென்னலாம் அவள் கேட்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இட்ஸ் ஓகே டாக்டர், தேங்க்யூ. இன்னும் 10 டேஸில் எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் வரணும். ஓ, கங்க்ராட்ஸ், கண்டிப்பாக நான் வரேன். தேங்க்யூ டாக்டர், இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஓகே மிஸ்டர் ரவி, எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே டாக்டர், பாய். பாய்.